பாரிஸ் பாராலிம்பிக் போட்டியில் தமிழக வீராங்கனைகள் பதக்கம் வென்று அசத்தல். பேட்மிண்டன் ஆட்டத்தில் துளசிமதி முருகேசனுக்கு வெள்ளிப் பதக்கம், மனிஷா ராமதாஸ் வெண்கலம் வென்றார். கல்வி நிலையங்களில் தொடர் பாலியல் புகார் எதிரொலி. பள்ளி கல்லூரிகளில் புகார் பெட்டிகளை நிறுவ தலைமை செயலாளர் அறிவுறுத்தல். திருச்சி என்ஐடி விடுதியை நிர்வகிக்க இடைக்கால குழு அமைப்பு. பாலியல் அத்துமீறல் விவகாரத்தை தொடர்ந்து நடவடிக்கை. பாலியல் புகார் விவகாரத்தில் நடிகர் நடிகைகள் மௌனத்தை கலைக்க வேண்டும். நடிகை ராதிகா சரத்குமார் வலியுறுத்தல். உங்க ஃப்ரெட்டர்னிட்டியில இருக்கிற பெண், அவங்க பெரிய நடிகைகள்ல யார் யார் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு ஒவ்வொரு கதாநாயகனுக்கு தெரியும், ஒவ்வொரு ஆர்டிஸ்டுக்கும் தெரியும், ஒவ்வொரு டைரக்டருக்கு தெரியும். தெரியலன்னு இல்ல, அவங்க ஒரு வார்த்தை அந்த பெண், பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு சொன்னா உண்மையிலே சந்தோஷமாக இருக்கும். விக்கிரவாண்டியில் விஜயின் மாநாட்டிற்கு கிடைக்குமா அனுமதி? 21 கேள்விகளுக்கு பதில் அளிக்க கோரி தமிழக வெற்றி கழகத்திற்கு விழுப்புரம் டிஎஸ்பி கடிதம். ஐம்பது ஆண்டுகளில் இல்லாத பெருமழை வெள்ளத்தில் தத்தளிக்கும் ஆந்திரா, தெலங்கானா மாநிலங்கள். வெள்ளத்தில் சிக்கியவர்களை கயிறு கட்டி மீட்ட மீட்புக் குழுவினர். மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் படகிலும் ஜேசிபி வாகனத்திலும் சென்று ஆய்வு செய்த ஆந்திர முதல்வர். பாதிக்கப்பட்ட மாவட்டங்களுக்கு தலா 5 கோடி நிவாரண நிதி ஒதுக்கிய தெலங்கானா முதல்வர். மாநில பாடத்திட்டம்தான் சிறந்தது என நிரூபிக்க தயார். ஆளுநர் RN ரவிக்கு பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் சவால். சிபிஎஸ்சியில் என்ன இருக்கோ அதுக்கு, ஏன்னா எங்களுடைய பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் மாநில அரசாங்கத்துக்கு கொடுக்கக்கூடிய இந்த சிலபஸ் நாளைக்கு அவங்க ஏதாச்சும் ஒரு போட்டித் தேர்வுக்கு போகும்போது, ஐயோ நான் மாநில அரசு தானே படித்தேன், எனக்கு இதில் எப்படி எனக்கு இது வாய்ப்பு கிடைக்கும் என்று நினைத்து விடக்கூடாது. அவனுக்கு அதுக்கு தகுந்தாப்புல இதை கொண்டு செல்ல வேண்டும். செந்தில் பாலாஜி வழக்கின் விசாரணையை உச்சநீதிமன்றம் நேரடியாக கண்காணிக்கும் என அறிவிப்பு. கோப்பு மீது நடவடிக்கை எடுக்க ஆளுநர் 7 மாதம் எடுத்ததில் வியப்பு என நீதிபதிகள் கருத்து. நில மோசடி வழக்கில் அதிமுக முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கரின் சகோதரர் சேகர் கைது. 12ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் விதித்து நீதிமன்றம் உத்தரவு. வால்பாறை கல்லூரி மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த புகாரில் தற்காலிக பேராசிரியர் பணி நீக்கம். 3 பேரை சஸ்பெண்ட் செய்தும் உத்தரவு. வேளாண் துறைக்கு 14,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திட்டங்கள். பிரதமர் தலைமையில் நடந்த மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் முடிவு. வாழை திரைப்படத்தை சான் பிரான்சிஸ்கோவில் பார்த்ததாக முதலமைச்சர் ஸ்டாலின் சமூக வலைதளத்தில் பதிவு. 1000 வாழைத்தார்களை நமது இதயத்தில் மாரி செல்வராஜ் ஏற்றிவிட்டதாக உருக்கம். வழக்கில் ஒருவர் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டிருந்தால் கூட அவரது வீட்டை இடிக்க கூடாது. முக்கியத்துவம் வாய்ந்த கருத்தை கூறியுள்ள உச்சநீதிமன்றம். போர் நிறுத்தம் செய்ய வலியுறுத்தி இஸ்ரேலில் நாடு தழுவிய வேலை நிறுத்தம். பிணை கைதிகளை மீட்க வேண்டும் என்றும் கோரிக்கை.